தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க தேவைப்படும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவை தாவேகாவால் பெற முடியாத சூழல் தற்போது நிலவுகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தாவேக ஆட்சி அமைக்க மேலும் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கு, விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து இந்த தேர்தல் முடிவிலே 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கின்றார். வழக்கமாக தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவர்களாக வரக்கூடியவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது வழக்கம். அதன் பிறகு அவர்கள் சட்டப்பேரவையை கூட்டி சட்டப்பேரவையிலே மேலும் பல கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதரவு உறுப்பினர்கள் எண்ணிக்கை, காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய 5 உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவு கொடுத்தது உள்ளிட்டவற்றின் அடிப்படையிலே கடிதம் கொடுத்து ஆளுநரிடம் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருந்தார். ஆனால் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் சில அறிவுறுத்தல்களை விஜய்க்கு வழங்கியிருக்கின்றார். அதன்படி 118 என்கின்ற பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மைக்குரிய எண்ணிக்கையை நீங்கள் காட்டினால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று அறிவுறுத்தியதாக தெரிய வருகின்றது. இதன் காரணமாக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது தமிழக வாக்காளர்கள் அறுதி பெரும்பான்மை வழங்கக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 உறுப்பினர்களை வழங்கவில்லை. அதே நேரம் 108 உறுப்பினர்களை வழங்கியிருக்கின்றார்கள். பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியாக எண்ணிக்கை அடிப்படையிலும் வாக்கு விகிதத்தின் அடிப்படையிலும் தமிழக வெற்றி கழகம் வந்திருந்தும் கூட இப்பொழுது ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தனித்தனியே ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள். திமுகவை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையே வீழ்த்தி இருக்கின்றது. எனவே அந்த கோபம் திமுக தலைமைக்கு அழுத்தமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதலமைச்சராக இருந்து இந்த தேர்தலை சந்தித்த திமுக தலைவர் ஸ்டாலினையே தாவேகா வீழ்த்தி விட்டது என்கின்ற சூழ்நிலையிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து சொல்லி வந்ததை போன்று இந்த தேர்தல் களத்திலே திமுக வெர்சஸ் தாவேகா என்பது உண்மையாகி இருக்கின்றது. எனவே அந்த ஒரு தருணத்தில் என்ன செய்ய வேண்டும், இதை எப்படி தடுப்பது, தாவேகா ஆட்சிக்கு வருவது என்ற ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிமுகவும் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஆலோசனையிலே ஈடுபட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.